அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கெல்லாம் ஆட்சேபணம் இல்லைன்னா கல்யாணத்தை சிம்பிளா கோயில்ல வச்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு சொந்த பந்தம் ஜாஸ்திங்க. மண்டபத்தில் வச்சாதான் மரியாதை, இல்லைன்னா 1008 கேள்வி கேட்பாங்க. எங்களுக்கும் மண்டபத்துல பெருசா செய்யணும் தான் ஆசை. ஏற்கனவே ஒரு தடவை மண்டபம் வரைக்கும் போய் சக்தியோட கல்யாணம் நின்னு போயிருக்கு. அதனால கோவில் சன்னிதானத்துல வச்சு பண்ணா மனசுக்கும் கொஞ்சம் நிறைவா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ரிசப்ஷன் வேணா கிராண்டா பண்ணிடலாம். எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். ஆகட்டுங்க, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். அப்புறம் நீங்க வரீங்கன்னு கேள்விப்பட்டதும் நான் ஜோசியர்கிட்ட ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுங்கன்னு சொன்னேன். அடுத்த வெள்ளிக்கிழமையே நாள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கே வச்சுக்கலாங்களா? வள்ளி, அவசர அவசரமா எதுக்கு? நிறைய பேர் கூப்பிடணும்ல, அவங்க எல்லாம் வரணும்ல. சரிங்க. அவ்வளவு அவசரமா இருக்குங்க, கொஞ்சம் நிதானமா பண்ணிக்கலாமே. இதில் தள்ளி போடுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. சிம்பிளா பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணிடலாமே. இது பாருங்க, அவசர அவசரமா இந்த மாசமே பண்ண வேண்டாம்னு யோசிக்கிறேன். அடுத்த மாசம் ஏதாவது நல்ல முகூர்த்தமா பார்த்து பண்ணிக்கலாமே. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். எப்படியோ எல்லாரோட ஆசீர்வாதத்திலையும் இந்த கல்யாணம் நடக்குது. அதுவே மனசுக்கு நிறைவா இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சிவனேசன் உங்க குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கல்யாணத்தை பத்தி அவனுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. கல்யாணத்துக்கு அவன் வரவும் கூடாது. அந்தாட நாங்க எப்போ தூக்கி எறிஞ்சிட்டங்க. அவனுக்கு எங்களுக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல. தப்பி தவிர வந்தா கூட நாங்களே அவனை விரட்டி விட்டுருவோம். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கலாம். இளங்கோ, ஜமுனா, தட்டு எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. லக்ஷ்மி, இந்த வீடு தானே? ஆமாண்டா, இந்த வீடு தான். வா. யார் பண்ணீங்க? ஏசி மெக்கானிக் மேடம். வாங்க உள்ள வாங்க. ஏசி ஓடலன்னு கால் பண்ணியிருந்தீங்க. வாங்க. மாடியில இருக்கிற ஏசி தான் ஓடல, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. சரிங்க மேடம். வோல்டேஜ் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. பார்த்துடலாம் மேடம். சரிப்பா. பாப்பா, இந்த ஏசி தான்ப்பா. என்ன ப்ராப்ளம் மேடம்? கூலே ஆக மாட்டேங்குது. செக் பண்ணி பார்க்குறேன் மேடம், என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டே இருங்க, இதை வந்துடுறேன். சரி. பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 1
டேய் ம். நீ பார்த்துட்டுறா வந்துடுறேன். சரிடா ஓகே. ம் சொல்லு. ஆ இல்லைடா, நான் அந்த படம் பார்த்துட்டேன். நீங்கள் பாருங்க, நான் வரல. ஆமாம், ஓகே. ரவி, நீங்க எப்படி இங்க? என் ஃப்ரெண்டு ஏசி மெக்கானிக்கு இங்கே ஏசி ரிப்பேர்னு சொல்லியிருந்தாங்க, அதான் அவன் கூட சும்மா ஹெல்ப்புக்கு வந்தேன். நீங்கள் எப்படிங்க? இது எங்க வீடு. ஓ சரி, நான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். லைஃப்பில் இப்படிலாம் கூட நடக்குமான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்கும் இப்படிலாம் நடந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த வகையில் நீங்கள் 3 பேரும் ஹிஸ்ட்ரியிலேயே இடம் பிடிச்சிட்டீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? எங்க நிலைமையில இருந்து பாருங்க, அப்பதான் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு புரியும். ஏய் சாரி நிலா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்கள் ஒன்றும் இது சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. 20 வயசு வரைக்கும் ஒரு லைஃபு, அதுக்கப்புறம் ஒரு லைஃப்னா சத்தியமாக எனக்குலாம் பைத்தியமே பிடிச்சிரும். ஆனால் நீங்கள் எப்படி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும்னு அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதான் இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரவி, வேலை முடிஞ்சுச்சு, கிளம்பலாமா? ஆ நிலா, இவன் முருகன் என் ஃப்ரெண்டு, ஏசி மெக்கானிக்காக இருக்கான். ஹலோ. ஹலோ. இவங்க நிலாடா என் ஃப்ரெண்டு. அப்படியா? ம் ஒர்க்லாம் முடிஞ்சா? முடிஞ்சு. சரி, ரொம்ப சந்தோஷம் நிலா உங்களை மறுபடியும் சந்திச்சதுல. அதை விட பெரிய சந்தோஷம் நீங்கள் இவ்வளோ கேஷுவலாக பேசுறது. நிலா பெரிய ஆள் ஆயிட்டாங்க, நம்ம கூடலாம் பேசவே மாட்டாங்க, நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி என்ன அப்படி நினைக்கலாம்? பணம் வந்துட்டா கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுமா என்ன? அப்படித்தானே எல்லாரும் மாறிட்டு இருக்காங்க. மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது, எப்போதும் பழைய நிலாவா தான் இருப்பேன். அப்போ பார்ப்போம், இன்னொரு 2 வருஷம் கழிச்சு பார்ப்போம். வேணும்னா பெட் கட்டிக்கலாமா? பாத்தீங்களா பணம் உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்கியிருக்குன்னு. வேண்டாம் ரவி. சரி சரி சரி, நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். அந்த பயம் இருக்கட்டும். என்னம்மா, இவரை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? தெரியும்பா, ஃப்ரெண்டு மூலமா தெரியும். ரவி, இவங்க என்னோட அம்மா அப்பா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்ப்பா. என்னப்பா வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது. எவ்வளவு ஆச்சு? 400 ரூபாய் மேடம். இதை எடுத்துட்டு வரேன். நீங்க என்ன பண்றீங்க தம்பி? நான் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன். ஓ, ஃப்ரீயா இருக்கும்போது இப்படி எடுபடியா வருவீங்களோ? சொல்லுங்க தம்பி. இல்லை சார், ஃப்ரெண்டு கூப்பிட்டான், அதான். இந்தப்பா. சரி, வரேங்க மேடம். வரேன் சார், வரேம்மா. சரி. வள்ளி, என்னங்க? இப்ப வந்துட்டு போறான இந்த பையன், அவன் எப்படி, அவன் குடும்பம் எப்படி, இவளுக்கும் அவனுக்கு என்ன பழக்கம்னு கொஞ்சம் விசாரிச்சு வச்சுக்க. எதுக்குங்க? பின்னால தேவைப்படுமா? இப்ப தெரிஞ்சவங்கிறா, நாளைக்கு எப்படியோ யாருக்கு தெரியும். இவளை நம்பி நாளைக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளைய பார்த்துட்டு வருவேன். கடைசி நேரத்துல எனக்கு அந்த மாப்பிள்ளை வேணாம், இவனை தான் விரும்புறேன்னு சொன்னா எனக்கு தானே அவமானம். இப்பவே எல்லாத்தையும் தெளிவா கேட்டு வச்சுக்கிறது நல்லது தானே. ஏன்பா, பெத்த பிள்ளைங்களை பத்தி உங்களுக்கு நல்ல விதமாவே யோசிக்க தெரியாதா? பெத்தது மட்டும்தான், வளர்த்ததெல்லாம் அந்த சிவனேசன் தானே. அவன் வளர்ப்ப பத்தி எல்லாரும் ஆகா ஓகோன்னு புகழ்ந்தீங்க. அதோட லட்சணம் என்னன்னு இப்பதான் புரியுது. ஆளாளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட். போதும், நிறுத்துங்க. நிலா, ஏதோ தெரியாம பேசிட்டாருமா, பெருசுப்படுத்தாத, விட்டுரு. அம்மா, நீங்க சும்மா இருங்கம்மா. நான் இன்னைக்கு இவர்கிட்ட பேசியே ஆகணும். என் கேரக்டரை பத்தி நீங்க எப்படி தப்பா பேசலாம்? என்ன பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? நான் என்ன பாய் ஃப்ரெண்டோட பார்க்கு பீச்சின்னு சுத்திட்டு இருக்கேனா, இல்ல செல்போன்ல மணிக்கணக்கா அரட்டை அடிக்கிறேனா? தெரிஞ்ச பையன் கிட்ட சாதாரணமா, அதுவும் உங்க முன்னாடி தானே பேசிட்டு வந்தேன். உங்க மனசுல எவ்வளவு அழுக்கு இருந்தா இத தப்பா பேசுவீங்க? உங்ககிட்ட எல்லாம் வெளிப்படையாவே இருக்க கூடாதுன்னு இப்பதான் புரியுது. அவனை தெரியாத மாதிரி நடிச்சிருந்தா நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்துருப்பீங்க, அப்படிதானே? ஆனா மறந்து கூட எங்களால அப்படி நடிக்க முடியாது. ஏன்னா உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கணும்னு எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. பசங்க கிட்ட பேசி பழகினாலும் எங்க லிமிட் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களையும் அறியாம கூட எங்களால எந்த தப்பும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எங்க அப்பா எங்களை வளர்த்திருக்காரு. எது எடுத்தாலும் தப்பு தப்பா யோசிக்கிற உங்ககிட்ட வளர்ந்திருந்தாதான் நாங்க தப்பா இருந்திருப்போம். போதும், நிறுத்து. சும்மா கத்தாதீங்க. உண்மையை சொன்னா கோவம் தான் வரும். எங்களை பத்தியும் எங்க அப்பாவை பத்தியும் தப்பா பேசுறத விட்டுட்டு முதல்ல எங்க 3 பேர் மேலே நம்பிக்கை வைங்க. அப்பதான் எங்களை பத்தி முழுசா உங்களுக்கு தெரியும். பெத்த பொண்ணு
என்ன பத்தி தப்பா பேசுறீங்க? பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணும் பழகணும் தெரியணும்னா எங்க அப்பா கிட்ட போய் கத்துட்டு வாங்க. கங்க்ராட்ஸ் திலீபன், ஐ ஆம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். நீங்கள் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். ஷாலினி, என்னோட கேபினுக்கு கொஞ்சம் வாமா. திலீபன், பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு ஹெச்ஆரில் சொல்லுவாங்க, தெளிவாக கேட்டுக்குங்க. ஓகே சார். 6 months ட்ரைனிங் பீரியட். உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கமிங். ஷாலினி, இவர் மிஸ்டர் திலீபன், நியூ ரெக்ரூட்மெண்ட். புது ப்ராஜெக்ட்டுக்கு மேன்ஃபோர்ஸ் வேணும்னு கேட்டீங்க இல்லையா, அதுக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். திலீபன், இவங்க ஷாலினி, உங்க டீம் லீடர். இனிமே இவங்க தான் உங்களுக்கு ஃபுல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஹலோ திலீபன். ஹலோ. பை தி பை திலீபன், we are expecting more from you. எங்க எதிர்பார்ப்பை நீங்க ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஷூர் சார். தேங்க்யூ. ஓகே, யூ கேரி ஆன். ஹேய், என்ன பண்ற? ஒன்றும் இல்லை மேடம். மேடம்லாம் இல்ல, அதெல்லாம் இங்க கெட்ட வருது. ஜஸ்ட் கால் மீ ஷாலினி. ஓகே மேடம். சாரி மேடம். வா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம புது டீம்மேட், பேரு திலீபன். ஹாய். இவ பிரியா, இது சுந்தர், சரஸ்வதி, மகேஷ், பானு, மணி. ஏற்கனவே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஐடில தான் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப நீங்க எல்போடா? சாலி, கம்பெனியோட ரூல்ஸை சொல்லிட்டியா? பாஸ், ட்ரைனிங் பீரியட்ல நின்னுட்டு தான் வேலை பார்க்கணும், உட்கார கூடாது. ஓகேவா? ஏய், போதும் போதும் கலாச்சதெல்லாம், போய் வேலைய பாருங்க. சரி, இன்னைக்கு யார் ட்ரீட்? இவன் தான். ஏய், நேத்து நான் கொடுத்தல, இன்னைக்கு நான் இல்ல. ஆமாமா, இன்னைக்கு நீதான். நான் வைக்கல, இவன் தான் வைக்கணும். ஏய் சுந்தர், இன்னைக்கு நீதான். ஓகே, யாராவது ட்ரீட் வைங்க. என்ன ஃபீல் ஆயிட்ட? அவங்க சும்மா கலாய்ப்பாங்க, அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. சரியா? ஓகே. புது ஆபீஸ், புது வேலை, இந்த எந்த டென்ஷனும் வேண்டாம். ப்ளீஸ் பீ கம்ஃபர்டபிள். ட்ரைனிங் எப்போ ஆரம்பிக்கலாம்? இன்னைக்கு தானே புதுசா ஆபீஸ்க்கு வந்திருக்க. இந்த ஆபீஸ் அட்மாஸ்பியர் செட் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, வா கேண்டீனுக்கு போய் காஃபி சாப்பிடலாம். மாமா. ஷாலினி, நீங்க போயிட்டே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஏ, நீங்க போய் ஆர்டர் பண்ணிட்டு இருங்களேன் ப்ளீஸ். நான் வந்துடுறேன். என்னாச்சுப்பா? ஜஸ்ட் கேரி ஆன் ப்ளீஸ். ஓகே. ஏய் வா. இங்க எதுக்கு வந்த? மாமா, உனக்கு வேலை கிடைக்கணும்னு நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்த வச்சுக்கோ. ஏய், திடீர்னு நெத்தியில் விபூதியோட போனா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டாங்களா? சிச்சுவேஷன் தெரியாம நடந்துக்கிறேன். ஏமாமா டென்ஷன் ஆற? வீட்ல கூட பேச முடியல, அப்பா இருந்தாரு. எங்கேயாவது பேசலாமேன்னு வந்தேன். நீ என்னடானா? இங்க பார், உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் டைம் இல்லை. நான் இன்னைக்கு தான் வேலையில் ஜாயின் பண்ணிருக்கேன். தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்பு. ஏய், எதுக்கு இப்ப அழுவுற? அழாத, அழுகி நிப்பாட்டு. அழாதன்னு சொல்றேன்ல. சாரி மாமா, இனிமே நான் உன்னை கண்டிப்பா தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏய், யாரா பார்த்தா தப்பா நினைச்சுக்க போறாங்க. நீ முதல்ல போ போ போ, கிளம்புன்னு சொல்றேன்ல. போ போ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லக்ஷ்மி, உங்களோட 2வது கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏய், என்னடி சொல்ற? உங்களுக்கு 2வது தடவை கல்யாண ஏற்பாடு நடக்குது இல்ல, அததான் சொன்னேன். நீ கூட என் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம கிண்டல் பண்ற பாத்தியா? சேச்சே, அப்படி இல்லப்பா. எத்தனையோ லவ்வர்ஸோட நான் பழகி இருக்கேன். அவங்க காதல்ல எந்த கமிட்மெண்ட்டும் சின்சியரிட்டியும் இருக்காது. ஆனா நீங்க அப்படி இல்ல. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்க காதல ஸ்ட்ராங்கா இருந்து ஜெயிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. சக்தி கழுத்துல தாண்டி கட்டுற வரைக்கும் இதை நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன் இப்படி நெகட்டிவா பேசுறீங்க லக்ஷ்மி? சக்தியோட அப்பா தான் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. அது மட்டும் சொன்னா பரவாயில்ல. சிவனேசன் மாமா கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதை மட்டும் எங்களால எப்படி ஏத்துக்க முடியும்? நான் குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க லக்ஷ்மி. உங்க அம்மாவும் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ராசி சரியில்லைன்னு சக்தியை ஏத்துக்காம தானே இருந்தாங்க. இப்ப அவங்க மாறிடலையா?
அதே மாதிரி சக்தியோட அப்பாவும் கூடிய சீக்கிரமே மாறிடுவாரு. நம்பிக்கையோட இருங்க. சரி நான் கிளம்புறோம். என்ன 2 பேரும் ஜாலியா அவுட்டிங்கா? அது இல்லப்பா, அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. இப்ப அங்கதான் போறோம். சரி, ஓகே, பாய். வரேங்க. மேரி பேசினதை தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ மனசுல பட்டதை பட்டுன்னு பேசிடுவா. அவங்க ஒன்றும் தப்பா சொல்லலையே. ஒரு காலத்துல எல்லாரும் பிடிவாத பிடிச்சிட்டு தானே இருந்தாங்க. ஹலோ டாக்டர். ஹாய், டியூட்டி முடிச்சுட்டு கிளம்பியாச்சா? எஸ் டாக்டர். இவர் என்னோட உட்பி லக்ஷ்மி. அடுத்த மாசம் எங்களுக்கு கல்யாணம். ஓ, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ். பை த வே, இவங்க என் வருங்கால மனைவி பிரியா. பிரியா, இவங்க சக்தி. ப்ளீஸ் பிரியா, ஒரு நிமிஷம் உட்காரு. நான் சொல்றத புரிஞ்சுக்க. ஏய், தொடாத என்ன.